ஸோ இந்த ஜாதகருக்கு 2வது திருமண பாக்கியம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜாதகத்தில் 2வது திருமணத்தை பற்றி பேசக்கூடிய பாவகம் 11வது பாவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் 11ஆம் பாவகம் குருவினுடைய பார்வையில் நிற்கிது. ஆனால் 2வது திருமணம் 7ஆம் இடத்தின் வழியாகவும் நடக்கும். 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சுக்கிரன் பலமாக இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட திருமணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் 2வது திருமணம்னா 11ஆம் இடம் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இந்த ஜாதகத்தை படி பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறது சந்திர தசை புதன் புத்தி. புதன் புத்தியில் பலமாக இல்லை, கேது புத்தி நடக்காது. சுக்கிர புத்தி, சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து பலமாக நிற்கிறார். அதனால் கன்ஃபார்மாக சுக்கிர புத்தியில் நடக்கும். ஆனால் புதன் புத்தியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த அந்தரம்? குருவினுடைய அந்தரம். நெக்ஸ்ட் இயர் 2025 மார்ச், ஏப்ரல், மே அந்த காலகட்டம். ஏன்? சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த 2 பாயிண்ட்டு சொல்லலாம். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்தில் ராகு வீட்டை, ராகு இருக்கும் இடத்தை சனி பார்க்குது. இதனால் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும்.